திரு ரவிச்சந்திரன் நம்பிக்கை இழந்துட்டா இல்லை இழந்தது போல ஒரு தோற்றமா? இல்லை, இந்த அடிப்படைக்கு காரணம் டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிற வாரிசு அரசியலை நம்பியே இருக்கக்கூடிய காங்கிரஸுங்கிற அடிப்படை. உடனே இவங்க என்ன திசை திருப்புவாங்கன்னா, இவருடைய பையன் எம்பி ஆகலையா, அவருடைய பையன் எம்பி ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இந்தியாவில் இன்றைக்கி 5100 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் 20% வாரிசுகள் தான், அப்பாவுடைய பையன் அல்லது அம்மாவுடைய பொண்ணு. பிஜேபியிலையுமே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கணக்கில் எடுத்திங்கன்னா 18% வாரிசின் மூலமாக வந்தவங்க தான். ஸோ பிரச்சனை 5க்கு ஒருவர் வாரிசராக இருக்கிறாருங்கிறது இல்லை. ஆனால் கட்சிகளின் அடிப்படையில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதானமான கட்சிகள் எல்லாமே அப்பா பையன் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே தான் வருது. அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. அவங்க தேர்தலை சந்தித்து தானே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி உடனே வரும். இப்போ நான் உதயநிதிக்கு எதிராக சீட்டு கேட்குறேன் சேப்பாக்கத்தில் திமுகவில் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் என்ன தான் சேப்பாக்கத்தில் பெரும் அரும்பணி செய்திருந்தாலும் நான் பண்ண முடியாது. கேள்வியே கேட்க முடியாது. பையனையோ அல்லது சித்தப்பாவையோ அல்லது உறவினரையோ கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வேறு விதமாக போட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸ் இல்லை அந்த மாதிரி. இப்போ காங்கிரஸில் நான் ஒரு சீட்டு கேட்க, நீங்கள் எந்த காங்கிரஸ் தலைவரை வேணாலும் கேளுங்க, ஐயா நீங்கள் தான் எம்எல்ஏ நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. எப்போ அறிவிப்பு போகிறோம்? மார்ச் மாதம் வரலாம். தேர்தலுக்கு மனு போடுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி அறிவிப்புகள் வரலாம். யார் போய் எங்கே போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியாது. எனக்கு கிடைக்கலங்கிற வருத்தம் வரும். காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸ் நின்றதுங்கிறது பீகாரில் நீங்கள் பார்த்தீங்க. தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக காங்கிரஸ் நின்றதுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதில் மகாராஷ்டிராவில் கூட நடந்தது, அது வேறு விஷயம். ஆனால் காங்கிரஸுக்கு எதிராகவே காங்கிரஸ் டபுள் கேண்டிடேட் நிற்பாங்க. ஏன்னா அவர் போய் அந்த பக்கம் போய் சீட்டை வாங்கிட்டு வந்துடுவார். இவர் கோபத்தில் எதிரில் நிற்பார். இந்த ஆட்சி தத்துவம் ஜனநாயகத்தின் வெளிப்பாடு இல்லையா? இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் திடீரென்று தேர்தலுக்கு 1 நாளைக்கு முன்னாடி, மனு தாக்கல் செய்வதற்கு 1 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பில் என் பேர் வரல, வேற ஒருத்தர் பேர் வருதுன்னா இது எங்கே போய், அதாவது ஒரு பியூரோக்ரஸியை வைத்து கொண்டு பேசியதா அப்படின்னு கேட்டால் பியூரோக்ரஸியை வைத்து கொண்டு பேசலை. ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் சந்திச்சிருப்பாங்க. அவர் போய் அவரை பார்த்துருப்பாரு, வாங்க ராகுல் காந்திகிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு வாங்க, இவர் இப்போ நிற்கணுங்கிறாரு, ஓகே நிற்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்கிறது தான் காங்கிரஸோடைய ஃபஸ்ட்டு டிக்ளைனுக்கான காரணம். இரண்டாவது, உலகத்திலே எந்த நாட்டிலையுமே இல்லாத, எந்த கட்சியிலையுமே இல்லாத ஒரு விஷயம் காங்கிரஸில் நடந்தது. G21 G23ன்னு சொல்லி அதுலேயே ஒரு கோர் கமிட்டி இருக்குது. காங்கிரஸை ஆளுவதற்குன்னு ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோர் கமிட்டி இருக்குன்னா, G23ன்னு ஒரு அமைப்பு எதிர்கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வைத்திருந்தது. இப்போ ராகுல் காந்தி உள்ளே வர்றாரு. அப்போ மன்மோகன் சிங் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆட்சியில் இருக்கார். 2வது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் மன்மோகன் சிங் உதவியபடி அல்லது மன்மோகன் சிங்கோடு கலந்து ஆலோசித்தபடி காங்கிரஸை வழி நடத்தலாம். அவர் தானே பிரதமர். இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு போலிட் பியூரோ தான், கோர் கமிட்டி தான் அப்படின்னா அந்த கோர் கமிட்டியாவது கேட்டிருந்திருக்கலாம், அதன்படி முடிவு எடுத்திருக்கலாம். G23ங்கிற ஓரளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்குது இல்லையா, அந்த அமைப்பிடமாவது கேட்டிருந்திருக்கலாம். அதையும் கேட்கவில்லை. இவர் மாட்டுக்கு ஒரு தன்னிச்சையான ஒரு போக்கில் போகிறாருங்கிறது தான் 2வது தவறு. 3வது தவறு, மாநிலத்தில் யாருமே தலைவராக வரக்கூடாதுன்னு இந்திரா காந்தி அம்மா முதல்ல முடிவெடுத்து, யாராவது ஒருத்தர் மாநிலத்தில் தலைவராக வராங்கன்னா அவங்க செல்வாக்கோடு அல்லது பெரும் பெயர் எடுத்து, இல்லை இவங்க தான் மகேஷ் தான் இனிமேல்ட்டு கர்நாடகான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வளர்ந்து வந்த விதம் ரொம்ப அற்புதமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களை மட்டுப்படுத்துவதற்குன்னு இன்னொருத்தரை கொண்டு வருவாங்க. இது 3வது தவறு காங்கிரஸ் தொடர்ந்து செய்தது. அதனால் என்னாச்சு, மமதா யார், காங்கிரஸிலிருந்து வெளியில் போய் ஆட்சி செய்கின்றவங்க. பெங்காலில் இன்றைக்கி யார் இருக்காங்க, மமதா இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அங்கே இல்லை. நீங்கள் ராஜசேகர் ரெட்டி எடுத்துக்கோங்க. அவர் யார், காங்கிரஸிலிருந்து வெளியில் ஆந்திராவை ஒருங்கிணைந்த ஆந்திராவை ஆண்டு கொண்டு வந்தவர். அவருடைய மகன் ஜெகன் தோத்து போயிட்டார். போன தேர்தலில் தோத்து போகிறாரு. முன்பு தமிழ்நாட்டில் மூப்பனார், இப்போ ஜி.கே. வாசன். இங்கேயாவது தமிழ்நாட்டிலையாவது என்னாச்சுன்னா, நீங்கள் மூப்பனார்னு சொல்லும்போது நான் சிதம்பரம் சொல்ல வேண்டிய அவசியம் ஜனநாயக பேரவை அங்கே 1000 பிரச்சனை இருந்தது. இது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே எல்லாமே மாறிடும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அங்கே ஆந்திராவை எடுத்துக்கோங்க, ஜெகன்மோகன் ரெட்டி தோற்று போயிருக்காரு. அப்போ அவர் யாரோட சேர்ந்து இப்போ களப்பணியாற்றணும், காங்கிரஸோடு சேர்ந்து தானே கலைப்பணியாற்றணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பாராளுமன்றத்திலேயோ அல்லது ராஜ்யசபாலேயோ அவங்க ஆட்கள் பேசும்போது காங்கிரஸுக்கு சார்ந்து தானே ஓட்டு போடணும். அவர் பிஜேபிக்கு சார்ந்து ஓட்டு போடுறார். தோத்து போனவர் மாநில தலைவர்களை ஒருங்கிணைக்க அரவணைக்க தவறிட்டார். ஒரு காரணம். அடுத்து விரிவாக பேசணும். இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுதான் ரொம்ப கேட்க வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த நாட்டினுடைய பாரம்பரியம், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்னங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் தானே ஆட்சி செய்தது. மோடி என்ன 11 வருஷமாக தானே பாவம் ஆட்சி செய்திருக்காரு. அந்த 60 ஆண்டு ஆட்சியில் வளர்ந்தவங்க இன்னைக்கு 30-35 வயசு இருக்கிறவங்க கிட்ட போய் இந்திய பாரம்பரியத்தை பற்றி கேட்டு, நலந்தா யூனிவர்சிட்டினா ஒன்று இருக்கா, அப்படியா நம்ம நாட்டில் இருந்தது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மட்டுப்படுத்தி விட்டு மன்னராட்சின்னு வந்ததுனால நேரு நேரு நேரு. அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் நேருன்னு பேர் வரும், அப்புறம் பார்த்தா எல்லாரும் காந்தின்னு பேர் வருங்கிற மாதிரியான ஒரு வம்சாவளிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நாளும் தான். அதாவது என்னுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை எடுத்தது, உங்ககிட்டயே இருந்த எதிர்ப்பு கருத்துக்களை கேட்காமல் இருந்தது, உங்களிடம் வளர்ந்து வந்த மாநில அரசுகளை தூக்கி நிறுத்தி அவங்கள பெரிய அளவில் கொண்டு வராமல் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு ரேவந்த் ரெட்டி ஆந்திராவை எப்படி ஆள்றார், எப்படி என்ன மாதிரியான பணம் வருது, அது கட்சிக்கு போகுதா இல்லையான்னு ராகுல் காந்திக்கு தெரியாது. ஒரு DK சிவகுமார் என்ன பண்ணுறாருங்கிறது ராகுல் காந்தி பணம் கொடுத்து திமுக பணம் கொடுத்து தான் ராகுல் காந்தியோடைய காங்கிரஸே நடக்குதுங்கிறது தான் அவலத்தின் உச்சகட்டம். சரி, பொன்வில் சார் ரவிச்சந்திரன் குறுக்கிட்டீங்க. கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கிறது வந்து 2 பேருக்கு ரொம்ப பெரிய போர் நடந்தது. இன்னைக்கு காலையில் அவங்க இட்லி சாப்பிட்டாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வர்ற அளவுக்கு ஏன் போச்சு? எதுக்கு இங்கேருந்து நிறைய பேர் டெல்லிக்கு போனாங்க? அதை பற்றி இன்னைக்கு பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்கிறத குறித்து பார்த்து பேசணுமா வேண்டாம்? ரெண்டாவது ரொம்ப முக்கியம், அதுக்கு சிவகுமாரே சொல்லியிருக்காரு, அமைச்சர் பதவி விரும்புகிறவங்க போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுலேயுமே அப்படின்னா அங்கே இருக்கிற மாநில தலைவர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் நான் யாரோடு கூட்டணி வைக்க போகிறேங்கிறது தேசிய கட்சி ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணணும். அதுதான் நியாயம், தார்மீகம். அண்ணாமலையாக இருந்தாலும் பார்லிமெண்ட் போர்டுன்னு தான் சொல்லணும், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் அமைச்சராகணுமா வேண்டாமாங்கிறதையாவது முதலமைச்சரை தானே கேட்கணும். முதலமைச்சருக்கு தானே அதுக்கு உரிமை. தனிப்பட்ட நீங்கள் ஒரு ஓரமாக இருங்க, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், நான் அங்கேருந்து முடிவு எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், MLA MPக்களில் 20% பேர் தான் வாரிசு அப்பா பையன் அப்படிங்கிற கணக்கில் இருக்காங்க. பிஜேபியிலையும் 18% தான் இருக்காங்க. அதல்ல முக்கியம், கட்சிகளில் அப்பா பையன் முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் கேட்டேன். தாவேகா பக்கம் போகணுமா வேண்டாமான்னு காங்கிரஸ் ஒரு சர்வே நடத்தணும்னு நினைக்கட்டுமே, அந்த பிரிண்டருக்கு வந்து அந்த பூல் ப்ரூஃப் CDRக்கு அனுப்பட்டுமே, கோரல் டிரா ஃபைலை அனுப்பட்டுமே, அனுப்பின உடனே செல்வ பெருந்தகை தூக்கப்படுவார். தன்னுடைய கட்சி யாரோட போட்டியிட வேண்டும்? முதல்ல அதை விரும்புகிறாரா? இந்த பாருங்க, அவரை தூக்குறதுங்க. இப்போ அழகிரியை தூக்கிட்டு செல்வ பெருந்தகை வந்தாருங்கிற மாதிரி கட்சி வந்து ஒரு சர்வே எடுத்து 2026 நாங்கள் என்னங்க பண்ணணும்? இப்போது என்ன மாதிரி ஒரு சாதாரணமாக வெளியிலேருந்து பார்க்குறவனாலேயே ஒரு 50 பேர் MLAக்கு பிஜேபிக்கு போட்டி போடுவாங்க. காரைக்குடியில் ராஜா நிற்பார், KT ராமலிங்கம் ராசிபுரத்தில் நிற்பார், SR சேகர் நிற்பார், M முருகானந்தம் நிற்பார், AG சம்பத் நிற்பாருன்னு ஒரு 50 பேர் என்னால் சொல்ல முடியும். அவங்களால எத்தனை பேரை சொல்லணும்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே தேர்தல் வந்துடும். ஆனால் ஒரு 20 பேர் சொல்லலாம்பா அப்படிங்கிறதுக்குள்ளே மார்ச் மாதம் வந்துடும். இதுவா ஒரு கட்சியினுடைய நிலைமைங்கிறத நீங்க பார்க்கணும். ரெண்டாவது, இப்ப கார்த்திக் சிதம்பரம் ஐயா தேசிய கட்சிகளுக்கே உள்ளதுதானே. இப்போ பாஜகவுலயும் அது என்ன விதிவிலக்கா என்ன? ஒரு முடிவு உடனே இங்க எடுத்துறாங்களா? நான் தான் தெளிவா சொல்றேனே, தேசிய கட்சிகளில் கூட்டணி முடிவை ஹைகமாண்ட் தான் எடுக்கும், அதுதான் நியாயம். பட் மாநில தலைவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் சர்வே ரிப்போர்ட்ஸை அனுப்பலாமா கூடாதா? அதில் ஏதாவது தவறு இருக்கா? இப்போது எடப்பாடி ஐயா 2023 பிஜேபி யோசிக்க கூட முடியாத இடத்துல காங்கிரஸ் இருக்கா? நீ யோசித்த மறு நிமிஷம் போயிடுங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்துட்டு 2 பேர் ரத்தம் சிந்தினார்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க ரத்தம் சிந்தினது அனாவசியம், நியாயமற்ற ஒரு விஷயம், ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரொம்ப வந்ததுக்கான காரணமே அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க கருணாநிதி தாங்க கொச்சப்படுத்தினார் ரத்தத்தை. முடிக்க விட சொல்லுங்க. 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்துட்டு 2 தலைவர்களை இழந்தது, அந்த மாதிரி இழந்தது தவறு. அப்படி இழந்திருக்க கூடாது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை வைத்துக் கொண்டு இன்னொரு 100 ஆண்டுகள் ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்கிறேன். எங்க EVM வர்றீங்க இல்லைன்னா தியாகத்துக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்கிறேன். ரெண்டாவது என்னன்னா, ரத்தம் சிந்திய கட்சின்னு உங்களுக்கு சொல்றதா இருந்ததுன்னா நாம என்ன சொல்றோம், இப்ப திராவிடஸ்தான் அப்படின்னு கேட்டது ஈவேராவா இல்லையா? நீங்க போறதா இருந்ததுன்னா நானும் சுதந்திர போராட்டத்துக்கு வந்துடுறேன். திராவிடஸ்தான் கேட்டது இந்த ஈவேராவா இல்லையா? அவரை நீங்கள் போட்டுறீங்க. RSS பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க அவங்க சுதந்திரத்துக்குள்ள வரலன்னு எதை வேணாலும் சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய தேவையில்லை. அது வந்து இல்ல நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டா நம்ம திரும்ப ஆட்சி செய்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க தெரியாத வயசுல என்ன